அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு மட்டன் சுக்கா செய்து காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை நான் சொல்கிறேன். 1/4 கிலோ மட்டன் கழுவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், இதையும் ஸ்லைஸாக ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, இதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 5 வத்தல் வரமிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய். எடுத்து வச்ச மட்டனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு தேவையான உப்பும் போட்டு கலந்து விரவி வச்சுருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு அந்த பேன் காஞ்சதுக்கப்புறம் முதல்ல ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுங்க. ஏன் இந்த கடலெண்ணெய் இதுக்கு நான் ஆட் பண்ணுறேன்னா, இந்த கடலெண்ணெயில் உள்ள டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா அருமையாக வரும். இல்லை நம்ம இந்த எடுத்து வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கும். வந்து கோல்டன் ப்ரௌனாலாம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதை நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம், பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். அடுத்தது நம்ம இதோட தக்காளியை ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதில் இந்த வத்தலையும் காம்பை கிள்ளிட்டு ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதில் எந்த பட்டை ஏலக்காய் கிராம் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கரம் மசாலா பொடி அதில் நான் சேர்க்க போகிறேன். அதுலேயே நான் எல்லாமே ஹோம்மேடு, அதனால் அதில் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது எல்லாம் வறுத்து அரைச்ச பொடி தான், அதனால் அது போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பாருங்கள் வதங்கிட்டு, இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வதக்கின வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதையும் வதக்கினதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது ஆறட்டும். இதற்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம இப்போ பண்ணுவோம். ஆறுனதுக்கப்புறம் தான் இதை நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே பேனில் நம்ம அகெயின் நம்ம கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து கலந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்க இந்த மட்டனை இதில் போட்டு கொஞ்சம் வறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக கட் பண்ணுறா இருந்தாலும் இது ஒவ்வொரு பீஸையுமே 2 பீஸாக 3 பீஸாக கட் பண்ணிக்காங்க. பாருங்கள், இந்த எண்ணெயில் வதங்கிக்கிட்டு இருக்கு. வதங்கட்டும், இந்த மட்டன் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம ஒரு 1/2 to 3/4 நம்ம 3/4 நம்ம வறுத்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் இந்த மசாலா ஆட் பண்ணி நம்ம அதை சேர்ப்போம். இப்போ கறியும் 3/4 நல்ல மட்டனும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் வறுத்து நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேஸ்ட் இது. இப்போ இது அதில் சேர்க்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு எல்லா மசாலா மட்டன் எல்லாம் சேர்ந்து கலந்து விடுவோம். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஜார் அலசி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடுவோம். இதுக்கு நல்லா கொஞ்சம் குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்காங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த எடுத்து வச்ச கரம் மசாலாவை ஆட் பண்ணிடுவோம். இப்போ தீய சிம்மில் வச்சுக்காங்க. வச்சுக்கிட்டு அந்த சிம்மில் கிடக்கட்டும். இப்போ இது எண்ணெய் கக்கி வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா இந்த டிஷ் வந்து குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இந்த மட்டன் நல்லா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கிடக்கட்டும். நல்லா பிரிஞ்சு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இப்போ ஊற்றின எண்ணெய் எல்லாம் கக்கி வெளியே வந்துட்டு பாருங்கள். நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இது குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பெப்பர்ஸ் ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த பெப்பர் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, இந்த பெப்பர் நான்வெஜ் ஃப்ளேவர்களுக்கு வந்து கடைசி அந்த பெப்பர் ஆட் பண்ணும்போது அதோட மனம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ
இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு மட்டன் சுக்கா. இது வந்து ரைஸோடு சாப்பிட்லாம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷனில் நான் எல்லா விதமான டிஷ்ஷும் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டிஷ் தேவைப்படுதுங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அது பிரகாரம் உங்களுக்கு செய்து காட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.